எக்கு 3 எக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க பார்த்தீங்கன்னா ஒரு லேயரை எடுத்தேன், அதனால் நான் கழுவலை. கண் எரியுது. வெங்காயம் ஃப்ரெஷ்ஷு. ஸோ இப்படி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்லைஸ் போட்ட வெங்காயத்தை அதுக்கு ஒரு ட்ரூ இருக்கும் மாதிரியே ஊற்றவும். இந்த எதுக்குன்னா அது கொஞ்சம் பாயில் ஆகி அந்த ஃப்ளேம் ஸ்டேட்டிலாம் போயிடும். பாட்டில் எடுத்துகிட்டு முட்டை அதில் உடச்சி ஊற்றிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு மஞ்சள் தூள், இது வந்துட்டு கரம் மசாலா நாங்களே அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது லிட்டிலாக ஃப்ளேவர். ஸோ இது பண்ணிடலாம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம லைட்டாக நெய் வந்து அது ஒரிஜினல் நெய்யை லைட்டாக போட்டு இந்த ஆனியனை வந்துட்டு லைட் ஃப்ரை அப்படி பச்சையாக சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிடுங்க. இது ரொம்ப அப்படி கண் எரியிற அளவுக்கு காரமாக இருக்கும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம தேவையான அளவு போட்டாச்சு. பச்சை மிளகாலாம் போடலாம், ஆனால் போடல, காரம் பிடிக்காது. இப்போ இன்னி அதை எடுத்து வச்சுக்கலாம். ஊற்றி மூடிட்டேன். அதுதான் அவசரம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, அப்படி சிக் 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 இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவுட் பண்ணிடலாம். எக் ரெடி. Okay, ready. தக்காளி அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை தூக்கி போட்டுங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா அந்த ஹீட்டில் அப்படியே வச்சுங்க, அது ஒன்றுமே பண்ணாதீங்க. அவ்வளோதான் பண்ணிட்டு லிட்டிலாக நெய் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ட்ராப். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன சரி பார்த்துக்கிங்களா, இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் நான் பார்த்ததில்ல. ஹைப்ரிட் தான் நினைக்கிறேன், காட்டு நெல்லிக்காய். நான் என் சர்வீஸ்லேயே பார்த்ததில்ல. 42 44 வயசு ஆகுது, இப்போ தான் அந்த சைஸில் பார்க்குறேன். அப்போ ஊர் எப்படி கெட்டு தைக்கிறதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வந்துட்டு தக்காளி வெங்காயம் ஓகேங்களா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரெட் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? சிலவங்க தேவைப்பட்டால் சூடு பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூடு பண்ண தேவையில்லை. சிலவங்க இது வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். நமக்கு அதுன்னு பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட எக்கை எடுத்து வைக்கிறோம். நீங்கள் ஒன்றுனா ஒன்று வச்சுக்கலாம், 2னா 2ஆக வச்சுக்கலாம். ஸோ நான் 2ஆக சாப்பிட போகிறேன், அதனால் இதை ஆஃப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக் வச்சுட்டீங்க, ஒரு டொமேட்டோ, ஓகேவா, அந்த ஃப்ரைடு ஆனியன் எல்லாமே நெய்யில் ஃப்ரை பண்ணதான். ஓகேங்களா? ரொம்பலாம் சூடு பண்ணக்கூடாது, அந்த நெய்யோட ஃப்ளேவரு அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு நெல்லிக்காய் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ரொம்ப நாளாக எல்லோரும் இந்த இலை சாப்பிட்றாங்க, இந்த இலை சாப்பிட்றாங்க, கேட்டால் செலியரியோ சொல்லியரியோ ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. சரி நம்மளும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னுக்காக இதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது பெனிஃபிட் என்ன, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். நான் அதை வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நாளாக மடித்து வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ எடுக்கிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து என்ன பண்ணும், அப்படி டைட்டாக பிடிக்கக்கூடாது, ஒட்டிக்கும். அப்படி மைல்டாக பிடிச்சிட்டு அவனை என்ன பண்ணணும், இந்த மாதிரி வச்சுட்டு எச்சி ஊற்று. அந்த ஃப்ரைடு தக்காளியும் அப்புறமா ஆனியனும் அதில் மெல்ட் ஆகும். ஒட்டே கலக்கு மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே அருமையாக இருக்கும். அது இந்த கிசான் ஜாமுன் அது வந்து வேற லெவல். ஏன்னா அந்த நெல்லிக்காயோட கசப்பு இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா என்ன டேஸ்ட்னு தெரியல, அது தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். ஏதோ ஒரு ஃப்ளேவர் இருக்கு, சாப்பிடுவோம். சொல்கிற அளவுக்கு இல்லை. இதில் மயோனஸ் இருந்துச்சுன்னா மயோனஸ் போட்டிங்கன்னா அருமை தான்.